இப்போ சிபிஐ விசாரணையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி கேட்டாங்கன்ற ஊடகங்களில் பல விஷயம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இன்றைக்கு சிபிஐ வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதை பற்றி இன்டெப்த்தாக பேசக்கூடாது, பேச வேண்டாம், முடிஞ்சு வரட்டும். ஆனால் இதில் நம்ம குறிப்பாக பேச வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? என்னென்ன கேள்வி கேட்டாங்க, விஜய் அவர்கள் என்னென்ன பதில் சொன்னான்னு சொல்லி 200 விதமான ஊடகம் 200 விதமான செய்தி பரப்பும். என்ன தெரியும், நீ அங்கே என்னவா இருந்து, நீ மைக்கா இருந்தியா இல்லை துண்டா இருந்தியா, என்னவா இருந்து நல்லா கேட்டுருவேன். நான் ஒருத்தவனுடைய தலைமையில உட்காந்துட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு பொய்யான செய்தியை ஒட்டு மொத்தமா பரப்புறாங்க தம்பி. இதில் இந்த கூட்டத்தில் திரள்நிதி கூட்டமும் சேர்ந்துருச்சு. இப்போ கேட்பாங்களா இல்லையா, நாங்கள் என்ன அவ்வளோ மொக்கையாக இருக்கிறோமா, நாங்கள் என்ன செய்கிறோன்றது உங்களுக்கு தகவல் தெரியுதுன்ற அளவுக்கு நாங்கள் வேலை செய்கிறோமா, நீ எப்படி அப்போது சிபிஐ சேர்த்து கேவலப்படுத்துகிற மாதிரி வேலை செய்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க திரும்பணும். ஒரு மனுஷன் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா வந்தாங்க, வேறு எதுவும் உங்கள்கிட்ட சொத்து கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு கேட்கல. இந்த சூழல் வந்து ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்குன்னு முழு களத்துக்கு வந்தான்னா இவ்வளவு பேர் சேர்ந்துட்டு அவர் எதிர்க்கிறேல கிங்கடாங்க. ஏன் அவர் தளபதினு சொல்கிறோன்னு புரியுதுங்களா? இவ்வளோ பேர் சேர்ந்து எதிர்த்தோம், ஒரு ஆணியை கூட எண்ணி கூடுங்க. விஜய் அவர்கள் மீது இவ்வளோ பேரன்பு கொண்ட நபருடைய ஒரு ஓட்டை வாங்கிறதுக்கு துப்புலாத பயிலுக்கு தான் இன்னொருத்தர் வந்து பக்காமாஸ் கட்சின்னு கலாச்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சத்தியமாக நாங்கள் பக்கா மாஸ் தாங்க. அது எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? 28 கட்சி சேர்ந்து எங்களை எதிர்க்கிறேன்னா நாங்கள் மாஸ் தானே. 200 ஊடகங்கள் சேர்ந்து எங்களுக்கு எதிராக நீ நிற்கிறனாக்கா காசை வாங்கிட்டு நாங்கள் மாஸ் தானே. ஒத்த மனுஷனுக்கு எதிராக இத்தனை பேர் நிற்கிறேன்னா அவர் மாசா இல்லையா தம்பி? அவரை சினிமாவில் இருக்கும் போதும் அவர் மாஸ் தான், அரசியலுக்கு வந்த பிறகு மாஸ் தான். ஏன்னா அவர் கூட வந்து கோடி பேர் நிற்கிறாங்க. நீ 15 வருஷமா எங்கே நிற்கிற? தெருக்கோடியில் நிற்கிற. ஆனால் ஒருத்தர் வந்து மன்னிப்பே கேட்கலன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்ன பதில் உங்களுக்கு? மக்கள் நேற்று போட்டாங்க, நம்ம வாரியர்ஸில் இருந்து காமன் பீப்புள்லேருந்து எல்லாருமே எடுத்து போட்டாங்க. எல்லா காப்பியும் எடுத்து போட்டாங்க. அந்த ஊடகத்தில் செய்தியை வந்து அந்த செய்தியோட ஃபுட்டேஜ் முதல்கொண்டு எடுத்து போட்டாங்க. ஆனால் சாட்டை என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் சீமான் மன்னிப்பு கேட்டால் நிரூபிச்சிட்டிங்கன்னா இனிமேல் நான் விஜயை பற்றி பேசுறதை நிப்பாட்டிக்கிறேன்னு வந்துருச்சு. அதான் எப்போ நிப்பாட்டுவீங்க? அதே நிகழ்ச்சியில் வந்து அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, தற்குறி பெற்ற அணி. நிச்சயமாக நாம் தமிழர் சார்ந்த நபர்கள் தான் சொல்கிறீங்க. அது இடுமானவன்னு சொல்கிற, இந்த பக்கம் சாட்டியவர்கள்னு சொல்கிறீங்க, தற்குறி அணின்ற. நீங்கள் எங்களை தற்குறி அணின்ற. ஆனால் நான் சமீபமாக பொறுக்கி அணியை ஒன்று பார்த்தேன். தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். சீமான் அவர்கள் பொங்கல் கொண்டாடும் பொழுது தேங்காய் உடைக்கிறாருப்பா. ஓடி போய் மொத்தமாக சேர்ந்து பொறுக்குறாங்க. அப்போ தேங்காய் பொறுக்கிறவங்க தேங்காய் பொறுக்கி அணி தானே? இயல்பு தானே, இயல்பு தானே அவங்களுக்கு. தாவேக்காவினர் அணி ட்ராப் அந்த முறையில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு சொல்கிறது யார்? நல்லா புரிஞ்சுக்க. இவன் போய் எங்கேயோ எசகு புசுக்காதே வேலையை பார்த்துருக்கான். அப்போ அணி ட்ராப் பண்ணதே அவங்க தான்றீங்களா நீங்கள்? அவங்களாம் வாலண்டரியாக போய் எல்லா வேலையும் செஞ்சு விட்டுருக்காங்க தம்பி. செஞ்சுட்டு அவங்க இவன் யார்கிட்ட போனானா யார் என்ன செஞ்சாங்களோ அவங்க மிரட்டிருப்பாங்க. நாளைக்கு இது வெளியில் வந்துச்சுன்னா அசிங்கம்னால பழி இங்கே தூக்கி போட்டு வச்சுட்டு. ரிச் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம். வணக்கண்ணா. வணக்கம் தேவ். இப்போ சிபிஐ விசாரணையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி கேட்டாங்கன்ற ஊடகங்களில் பல விஷயம் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் வந்து வதந்தின்ற மாதிரி திரு நிர்மல் அவர்கள் கூட மறுத்திருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, அவதூறு பரப்புறாங்கன்ட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க தம்பி. இப்போ இன்றைக்கு சிபிஐ வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதை பற்றி இன்டெப்த்தாக பேசக்கூடாது, பேச வேண்டாம், முடிஞ்சு வரட்டும். ஆனால் இதில் நம்ம குறிப்பாக பேச வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? சிபிஐ என்கொயரி என்னென்ன கேள்வி கேட்டாங்க, விஜய் அவர்கள் என்னென்ன பதில் சொன்னான்னு சொல்லி 200 விதமான ஊடகம் 200 விதமான செய்தியை பரப்புறான். நியூஸ் கார்டாகவே வந்துச்சு. நியூஸ் கார்டு செய்தி எல்லாம் போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், விஜய் அவர்களிடம் சிபிஐ கேட்கக்கூடிய கேள்வியை இன்னென்ன கேள்வி கேட்க போறேன்னு உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு போனாங்களா? கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருச்சா? கேட்குறேன், ஏன்னா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனாங்களா? இல்லை விஜய் அவர் என்னென்ன பதில் சொன்னாரு உனக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியும், நீ அங்கே என்னவா இருந்து, நீ மைக்கா இருந்தியா இல்லை துண்டா இருந்தியா, என்னவா இருந்து நல்லா கேட்டுருவேன் நான். அப்போ இதைத்தான் சொல்றேன், அவதூறு கேவலமான இந்த செயல் செய்யறாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சிபிஐ என்ன கேள்வி கேட்டதுன்னு சிபிஐக்கு மட்டும் தான் தெரியும். புரியுதுங்களா? ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். விஜய் அவர்கள் என்ன பதில் சொன்னான்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அங்கே உள்ள நடக்கிற சமாச்சாரம். ஆனால் இந்த 200 ரூபா வாங்கிக்கிட்டு எவ்வளவு பேர் இங்கே அவதூறு பரப்புறாங்களோ அதே போல 200 ஊடகம் ஒருத்தவனுடைய தலைமையில உட்காந்துட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு பொய்யான செய்தியை ஒட்டு மொத்தமா பரப்புறாங்க தம்பி. இதில் இந்த கூட்டத்துல திரள்நிதி கூட்டமும் சேர்ந்துருச்சு. இப்ப சீரியஸா சேர்ந்துக்கிட்டு அதுவும் நியூஸ் கார்டு போடுது. நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்க. நீங்க ஒன்னே டுபாகோன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் 1 டுபாகோ தமிழ்நாடு அப்படின்னு போட்டாக்கா நம்பர் 1 பொலிட்டிஷியன் டுபாகோன்னு போட்டா அவர் வராரு. அப்போ நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மொத்தமா
இவர்கள் ஒரு பக்கம் தீய சக்தி, அந்த தீய சக்திக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, அதுக்கு ஒரு தலைமை இருக்கு, அது ஒரு ஆளுன்ட்டு அது காசு கொடுக்குதுன்ட்டு அதை வச்சுக்கிட்டு நீங்க பல ஊடகங்கள் இதை தாண்ட ஐயக்குத்தனன்னு சொல்றது. இப்ப ஏன் நம்ம வந்து நம்ம இந்த ரிச் சேனல் நம்ம ஆரம்பிச்சோம் இப்ப புரியுதா? இப்படி இவங்க அவதூறா பரப்பிட்டு எல்லா ஊடகத்தையும் விலைக்கு வாங்குறது, இல்லாட்டி சில ஊடகங்களுக்கு விளம்பரம் கொடுக்கறது. அதை தான் நான் சொல்லணும். விளம்பரம் கொடுத்து காசு கொடுத்து இதை மட்டும் போடு, விஜய்க்கு எதிராக இந்த செய்தி போடுன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உடைக்கின்றதுக்காக நம்ம இப்போ சேனல் ஆரம்பிச்சோம். இனி எந்த செய்தியா இருந்தாலும் இந்த ரிச் சேனல்ல தான் முதல்ல நம்ம எக்ஸ்க்ளூசிவா உட்காந்து மக்கள்கிட்ட சொல்ல போறோம். பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட ஆட்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து ஒரு அவதூறு பரப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு கார்டுல இந்த கேள்விகள் விஜய் மீது கேட்கப்பட்டது, விஜயிடம் கேட்கப்பட்டதுன்ற மாதிரி நியூஸ் எப்படி எந்த ஆதாரத்துல கொடுக்குறாங்க? எல்லாமே அவங்க மீது டிஃபர்மேஷன் கேஸா மாறும் தம்பி. இது எல்லாமே நாளைக்கு வழக்கா மாறும். ஏன்னாக்கா சிபிஐ கேட்டதை எப்படி நீங்க வந்து வெளியில கேட்டீங்கன்னு சொல்லி வெளியில சொல்றீங்கன்றது முதல்ல சிபிஐ கேள்வி எழுப்பணும். அந்த தரப்புல இருந்து அவங்க கேட்கணும், எப்படா நாங்க கேட்டோம் இந்த கேள்வி நாங்க கேட்டோம், உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி கார்டு போட்ட? அப்ப எங்க டிபார்ட்மெண்ட்னா அவ்வளோ கேட்பாங்களா இல்லையா? நாங்கள் என்ன அவ்வளோ மொக்கையாக இருக்கிறோமா, நாங்கள் என்ன செய்கிறோன்றது உங்களுக்கு தகவல் தெரியுதுன்ற அளவுக்கு நாங்கள் வேலை செய்கிறோமா, நீ எப்படி அப்போது சிபிஐ சேர்த்து கேவலப்படுத்துகிற மாதிரி வேலை செய்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க திரும்பணும். நாளைக்கு நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும் தம்பி. இது எல்லாத்துக்கும் இவர்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். புரியுதுங்களா? தளபதி விஜய் மீது இவ்வளோ கலங்கம் கற்பிக்கிறீங்க. டேய், ஒரு மனுஷன் மக்களுக்கு நல்லது செய்யணும் தாண்டா வந்தார். வேறு எதுவும் உங்கள்கிட்ட சொத்து கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு கேட்கல. அவர் வருமானத்தை விட்டுட்டு இந்த மக்களை காப்பாற்றணும், அந்த மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி லாங் டேர்மாக யோசிச்சு இந்த சூழல் வந்து ரொம்ப மோசமாக போய் கொண்டிருக்குன்னு முழு களத்துக்கு வந்தான்னா இவ்வளவு பேர் சேர்ந்துட்டு அவர் எதிர்க்கிறேல கிங்கடாங்க. இப்போ சொல்கிறேன், தளபதின்றது ஏன் அவர் தளபதின்னு சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இவ்வளோ பேர் சேர்ந்து எதிர்த்தோம், ஒரு ஆணியை கூட இங்கேருந்து நீ பிடுங்க முடியல. புரியுதா? அவர் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டருந்து ஒரு ஓட்டை நீ வாங்கிடுறா பாப்பா. விஜய் அவர்கள் மீது இவ்வளோ பேரன்பு கொண்ட நபருடைய ஒரு ஓட்டை வாங்குறதுக்கு துப்புலாத பயிலுக்கு தான் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இப்படி அவதூறு பரப்புறீங்களா? பரப்பு நீயா நாங்களான்னு பார்த்துக்கலாம். இன்னொருத்தர் வந்து பக்காமாஸ் கட்சின்னு கலாச்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? சத்தியமா நாங்க பக்காமாஸ் தான்டா. அது எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? 28 கட்சி சேர்ந்து எங்களை எதிர்க்கிறேன்னா நாங்க மாஸ் தானே. 200 ஊடகங்கள் சேர்ந்து எங்களுக்கு எதிராக நீ நிக்கிறனாக்கா காசை வாங்கிட்டு நாங்க மாஸ் தானே. ஒத்த மனுஷனுக்கு எதிராக இத்தனை பேர் நிக்கிறேன்னா அவர் மாசா இல்லையா தம்பி? அவர் சினிமாவில் இருக்கும் போதும் அவர் மாஸ் தான், அரசியலுக்கு வந்த பிறகு மாஸ் தான். ஏன்னா அவர் கூட வந்து கோடி பேர் நிற்கிறாங்க. நீ 15 வருஷமா எங்கே நிற்கிற? தெருக்கோடியில் நிற்கிற. ஒத்த கவுன்சிலர் வாங்குறதுக்கு துப்பு இல்லை உனக்கு. கரெக்டா? ஒரு எம்எல்ஏ எம்பி அந்த ரேஞ்சு கூட வேணாம். உங்களை நாங்கள் எப்படி பார்க்குறோம் தெரியுமா? எப்படி பார்க்குறோம்? ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தான் பார்க்குறோம். மாற்று சக்தியெல்லாம் பார்க்கல. எவரு அது டுபாகூர் பொலிட்டிஷியன் ஆஃப் இந்தியான்னு வருது, டுபாகூர் பொலிட்டிஷியன் ஆஃப் தமிழ்நாடுன்னு வருது. அவர் எப்படி மாற்று சக்தி? டுபாகூர்களுக்கு மாற்று டுபாகூரா? நீ வேணா அப்படி வேணா பார்த்துக்கலாம், பல டுபாகூருக்கு மாற்று வேணா பார்த்துக்கலாம். தவிர தம்பி நம்ம வந்து அவங்கள பார்க்கறது என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறோம் தம்பி. போர் அடிச்சா லைட்டாக அதை பண்ணி ட்ரிகர் பண்ணி விடணும்னு வச்சுங்களேன், கிச்சு 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 இந்த கத்திட்டு இருக்கும்ல சில, அந்த மாதிரி கத்திட்டு கிடப்பாங்க. அவ்வளோதான் அவங்களோட ரேஞ்ச். அண்ணன் கூட சமீபத்தில் மன்னிப்பு கேட்டார் ஒரு வழக்கில். ஆனால் ஒருத்தர் வந்து மன்னிப்பே கேட்கலன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்ன பதில் உங்களுக்கு? மக்கள் நேற்று போட்டாங்களே, நம்ம வாரியர்ஸ்லேருந்து காமன் பீப்புள்லேருந்து எல்லாருமே எடுத்துகிட்டு போட்டாங்க. சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டது, அவர் சார்ஜ் ஷீட், அவருக்கு எதிராக வந்த சார்ஜ் ஷீட்டு, இவங்க கோர்ட்டில் தாக்கல் பண்ண அஃபிடவிட்டு எல்லா காப்பியும் எடுத்து போட்டாங்க. அந்த ஊடகத்தில் செய்தியை வந்து அந்த செய்தியோட ஃபுட்டேஜ் முழுக்க எடுத்து போட்டாங்க. ஆனால் சாட்டை என்ன சொன்னார்னாக்கா, நீங்கள் சீமான் மன்னிப்பு கேட்டால் நிரூபிச்சிட்டிங்கன்னா இனிமேல் நான் விஜயை பற்றி பேசுறதே நிப்பாட்டிக்கிறேன்னாரு. வந்துடுச்சு ஆதாரம். எப்போ நிப்பாட்டுவீங்க? அதுவும் வாரியர்ஸ்ட்டை சொல்லவே தேவையில்ல. ஏப்பா இங்கே நீங்கள் எதை தான் சொல்கிறேன், உங்கள் தாத்தங்காலம் நினச்சிட்டு உருட்டுறது. இங்கே வந்து சீமான் மன்னிப்பு கேட்டார், தெரிஞ்சு போச்சா? எப்போ நீ விஜய் அவர்களுக்கு எதிராக பேச நிப்பாட்ட போற? எப்போ நிப்பாட்ட போற? எப்போ வருவீங்க? ஒரு டைலாக் இருக்குல்ல, அது போல் நீங்கள் எப்போ நிப்பாட்ட போறீங்க? ஏன்னா நீங்கள் முழுக்க வருமானத்திற்காக விஜய் அவர்களை பயன்படுத்துறீங்க. தன்மானம் உள்ளவன் அந்த வேலையை செய்ய மாட்டான் தம்பி. நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீங்கல்ல. ஏன்னா அவருக்கு பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆதாரம் கொடுத்தாச்சு, எப்போ நிப்பாட்டுவீங்க? அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்க விஜய் பற்றி பேசினாதான் அவங்க வீட்டில் வந்து சோறு போடுறான்ற மாதிரி. நான் சொல்லலப்பா. இல்லை நான் சொல்லவே இல்லை. விஜய் பற்றி பேசினா உங்களுக்கு வருமானம் வருதுன்னு, வருமானம் வருது, அவ்வளவுதான் நான் சொன்னேன். ஒருவேளை நாளைக்கு வருமானம் தட்டு போச்சுன்னா என்ன? வருமானம் ஒருவேளை தடுக்காதே இல்லை. இவரை பத்தி பேச நிப்பாட்டினாலே வருமானம் கிடையாது அங்க, தெரியுமா? டபுள் தமாக்கா, டபுள் சைட்ல இருந்து பேமெண்ட் வரும், எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அவர் ஓனரே திரு விஜய் தானா? யாருக்கு பேசுறவங்களுக்கு? தளபதி விஜய் கேவலப்படுத்தாத. அவருக்கு ஓனர்லாம் கிடையாது. எப்பா இவரால வாழ்ந்தவன் கோடி பேர். அவதூறு பரப்பியும் வாழ்ந்தான், அவரை வச்சு நல்லது செஞ்சும் வாழ்ந்தான். புரியுதா? இப்போ சொல்லு யார் மாசு? அதே நிகழ்ச்சியில் வந்து அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு. தற்குறி பெற்ற அணி ஒரு சிலப்பதிகார வரிகள் வந்து கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே டிவிக்கு ஏன்னா தற்குறி அணிங்கிற அது குறிப்பாக வந்து யார் நிச்சயமாக நாம் தமிழர் சார்ந்த நபர்கள் தான் சொல்கிறீங்க. அது இடுமானவன்னு சொல்கிற, இந்த பக்கம் சாட்டியவர்கள்னு சொல்கிறீங்க, தற்குறி அணின்ற.
நீங்க எங்களை தற்கொலை அணின்ற. ஆனா நான் சமீபமா பொறுக்கி அணியை ஒன்று பார்த்தேன். யாரு பொறுக்கி அணி யார் யாருன்னு அவங்க பொறுக்கி நீ தெரியலண்ணே. சீமான் அவர்கள் பொங்கல் கொண்டாடும் பொழுது தேங்காய் உடைக்கிறாருப்பா. ஓகே, ஓடி போய் மொத்தமா சேர்ந்து பொறுக்குறாங்க. அப்ப தேங்காய் பொறுக்கிறவங்க தேங்காய் பொறுக்கி அணி தானே? இயல்பு தானே அது. இயல்பு தானே அவங்களுக்கு. அப்படி அவங்கள சொல்லல, நான் பொதுவா சொன்னேன். அதான் அப்ப பொறுக்கி அணி தானே. பொறுக்கிறனா என்ன நீ? பொறுக்கி அணி அவ்வளவுதான். நாங்க எங்களை தற்கொலை இனிமேட்டு இன்று முதல் நீ பொறுக்கி அணி என்று அன்போடு அழைக்கப்படுவாய். அதாவது தேங்காய் பொறுக்கி அணி. எதே சொல்ற மாதிரி யாரையோ சொல்ற மாதிரி இருக்கு. நான் தேங்காய் உடைச்சது இவங்க பொறுக்கணும் தான் சொல்றேன். அப்ப டிவிக்கு தற்கொலை அணின்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் பொறுக்கி அணியாக இருக்கிறீர்களே, இதுக்கு என்ன பதில்? மக்கள்கிட்ட விட்டுருவோம். அவ்வளவு பொறுக்கியானியா அப்படின்றத மக்கள்கிட்ட பார்த்துக்கலாம். நம்ம தொடர்ச்சியா தாவேக்காவினர் மீது ஒரு பரப்பப்படுற அந்த அவதூறு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் திமுகவினரோ இன்னும் பல கட்சிகள் தாவேக்கா மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்னன்னா, தாவேக்காவினர் ஹனி ட்ராப் அந்த முறையில ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி மாதிரி ஈடுபடுறாங்களா? சொல்றது யாரு? கேட்டா அவங்களே ஊடகவியலாளர் இருக்கிறானுங்க. இருக்கலாம், ஊடகவியலாளர் இருக்கலாம்ல. சரி, நல்லா புரிஞ்சுக்க. இவன் போய் எங்கேயோ எசகு புசுக ஏதோ வேலையை பார்த்துருக்கான், எங்கேயோ சிக்கிட்டான். என்னைக்கா இருந்தாலும் அந்த வீடியோ எங்கேயாவது நம்ம வெளியில் வந்துட போதோன்ட்டு அந்த பழியை கொண்டு முன்னாடியே எங்கே போடுறான்? டிவிகேவை சார்ந்த நபர்கள் ஹனி ட்ராப் பண்ணுறாங்க, நாங்களாம் ஊடகவியலாளர்களை ஹனி ட்ராப் பண்ணுறாங்க. சரி, ஊடகவியலாளர் ஹனி ட்ராப் பண்ணுறாங்கன்னா ஹனியை குடிக்கிற கேட்பாங்களா இல்லையா மக்கள்? நீ அங்கே ஏன்டா செஞ்ச முதல்லன்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த ஆதாரத்தை காட்ட கேட்பாங்கல்ல. நீ அப்போ உனக்கு நீ என்ன சோகாலியா? சோக்காலியா? நீ நல்லா தெளிவாக கேட்டுக்கிறேன். சோகாலிடா. அப்போ நீ எங்கேயோ போய் எசகு புசுக்கா மாட்டிக்கிட்ட, ஏதோ தேவையில்லாத வேலையை பார்த்து வச்சிருக்கிற. அவங்களுக்கும் உனக்கு என்ன வாய்க்கா வரப்பு என்ன பஞ்சாயத்து தெரியல. நீ யார்கிட்ட சிக்கனியோ அவங்க ஏதோ வீடியோ எடுத்து வச்சிருக்கலாம், புரியுதா? எங்கேயாவது போக்குவரத்து இருந்திருப்பீங்கல்ல, அந்த வீடியோ அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. இருந்துட்டு அது எங்கேயாவது வெளியில் வரும் நாளைக்குன்னு பயந்துக்கிட்டு முன்னக்கூட்டியே இவங்க டிவிக்கே ஏண்டா டேய் உருப்படியான விஷயத்துக்காக எங்க மேல பழி போடுங்கடா. நீ போய் பொறுக்கித்தனம் பண்றதுக்கும் நீ போய் பொம்பளைட்ட வலிஞ்சதுக்கும் ஹனி ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு கொண்டு டிவிக்கே மேல பழிய போறேன்னா, அப்ப சொல்றவன் எவ்வளவு கேவலமான இருப்பான் நான் புரிஞ்சுக்க. அப்ப நீ அந்த ஹனி ட்ராப்ல சிக்கிறன்னா நீ செஞ்சிருக்கன்னு தானே அர்த்தம். அப்ப நீ யோக்கியம் கிடையாதுல்ல. அப்ப ஹனி ட்ராப் பண்ணதே அவங்கதான்றீங்களா நீங்க? அவங்க எல்லாம் வாலண்டியரா போய் எல்லா வேலையும் செஞ்சு விட்டுருக்காங்க தம்பி. செஞ்சுட்டு இவன் யார்கிட்ட போனானா யார் என்ன செஞ்சாங்களோ அவங்க மிரட்டிருப்பாங்க. நாளைக்கு இது வெளியில வந்துச்சுன்னா அசிங்கம்னால பழி இங்க தூக்கி போட்டு வச்சுட்டு தன்னை உத்தமன்னு காட்டுறதுக்காக பாக்குறான். டே, ஹனி ட்ராப் அந்த ட்ராப் இந்த ட்ராப்லாம் இல்லை, நீ பொறித்தனம் பண்ணியா பண்ணலையான்றதான் ஒரு கேள்வி. அப்ப நீ செஞ்சிருக்கிற எங்கேயோ போய் கரெக்ட் தம்பி, நீ செய்யாமையே அதை பத்தி பேச போற, அவ்வளவுதான். ஹனி ட்ராப்னோடனே இதே சார்ந்த இன்னொரு கேள்வி வருது. இப்போ சமீபத்தில் ஒரு காவலர், ஒரு SSI போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த பெண்கள் அந்த யூஸ் பண்றவங்களோட ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு கேமரா வச்சிருக்காரு. அப்புறம் அவரோட கைது பண்ணிருக்காங்க. முத்துப்பாண்டின்னு நினைக்கிறேன் அவர் பேரு. எவ்வளவு ஒரு கேவலமான செயல். ஒரு போலீஸே இப்படி பண்றது எப்படி பாக்குறீங்க? ஒரு போலீஸே ஒரு போலீஸுக்கு அதான் அது குறிப்பா முதலமைச்சர் பங்கு பெற்ற நிகழ்ச்சியா ஏதோ ஒரு நிகழ்ச்சி. மக்கள் மத்தியில இப்ப போலீஸ் மீது எப்படிப்பட்ட நம்பிக்கை வந்திருக்கும் தம்பி? இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயமா நீங்க எல்லாமே இதை கடந்து போறாங்க தம்பி. ஆனா இது வேதனைக்குரிய விஷயம். ஏன் தெரியுமா? ஒரு பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நீ என்ன சொன்ன இது வரைக்கும்? இந்த திமுக அந்த 200 ரூபாய் கொத்தடிமை ஊப்பிங்கள் இருக்காங்கல்ல, இவங்களும் சரி பல உண்மையாலுமே அவங்க தான் தற்கொலை போயிலுங்க. அவங்க என்ன சொன்னானுங்க? அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போனதுக்கு ஏன் அந்த மாணவி தனியா போனா, அங்க ஏன் போனா, அந்நேரம் ஏன் போனான்னு கேள்வி. கோயம்புத்தூர்லயும் அதே தான். அந்த பெண் எதுக்கு அந்த இடத்துல அங்க போனா, ஏன் தனியா போனான்னு கேட்டேன். காவலர் பாத்ரூமுக்கு தாண்டா போனாங்க, அங்க என்ன தனியா போகாம ஆளை கூப்பிட்டா போக முடியும்? புரியுதா உனக்கு? ஒரு பெண் காவலர், பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவலருக்கே பாதுகாப்பு இல்லாம உள்ள ஒரு ஆள் உட்காந்து போன் எடுக்கிறானா, அப்ப அவனுக்கு இந்த ஆட்சியாளர்கள் மீது பயம் இல்லை. அதான உண்மை. இங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய உயர் அதிகாரி, உயர் காவல்துறை அதிகாரி மீதோ இந்த அரசாங்கத்தின் மீதோ முதல்வர் மீதோ ஒரு பயம் இல்லாத தன்மைதான் ஒரு பெண் காவலரை இந்த மாதிரி அவங்க கழிவறைக்கு போகக்கூடிய விஷயத்த நீ வீடியோ எடுத்து பாக்குறான்னா எவ்வளவு வக்கர புத்தியில எவ்வளவு திமிரு தெனாவட்டில இருக்கிறான். இதை குறித்து பெண்ணியம் பேசக்கூடிய திமுக காரன் பேசினீங்க அது வரைக்கும்? இந்த நடிகர்கள்லாம் மறுசியா வந்துருவேல, மீண்டும் திமுக தான் வரணும். சத்யராஜ் பேசுனீங்களா இப்ப அதை பத்தி? பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், இந்த பிரகாஷ்ராஜ், இந்த ராஜ்னு வச்சாலே இப்படிதான் இருப்பாங்களா போட்டுருக்கு. அப்புறம் பாலாஜினாலும் சிக்கலா தான் இருக்குதுங்க, புரியுதா? இப்போ இந்த கூட்டம் இதை தாண்டி கனிமொழி அவர்கள் பெண்ணியம் பேசுறது, பெண்கள் மாநாடு நடத்துறது, அப்ப தொடர்ச்சியாக திமுகவுக்காக பேசக்கூடிய அக்காக்கள் இருப்பாங்க, பல அக்கா இருப்பாங்க. சத்யராஜ் சொன்னீங்க, அவருடைய மகள் இருக்காங்களா திவ்யா சத்யராஜ், அதைத்தான் சொல்றேன். இங்க பல அக்காக்கள் தங்கைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்கள் யாருமே இதை குறித்து பேசல. நீங்க இப்போ முதலமைச்சர் மீது ஒரு பயம் இல்லை, ஆட்சியாளர்கள் மீது பயம் இல்லை, இந்த வேலை செஞ்சிருக்கான்றதை தாண்டி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னும் பொழுது ஒரு பெண்ணா, சக பெண்ணா நீங்க குரல் கொடுக்கணும்ல.
அப்போ அந்த திமுக சார்ந்து இருக்கக்கூடிய பெண்கள்லாம் மௌனிக்கிறீங்க. அப்போ உங்கள் ஆட்சியில் இப்படி சில விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒட்டுமொத்த பேர் மௌனிச்சு போயிடுறது. ஆனால் வெளியில் வந்து மற்ற நேரத்தில் மட்டும் பெண்ணியம் பேச வேண்டியது. எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆட்களை வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து என்னத்த சொல்கிறது? நம்ம இந்த நிகழ்ச்சியிலே நம்ம முன்னாடி பேசியிருந்தோம், விஜய் அவர்கள் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க, கேட்காத கேள்வியெல்லாம் வந்து கேட்ட மாதிரி சொல்றாங்க, ஊடகத்திலே சொல்றாங்க நீங்க. ஆனா இந்த ஊடகத்திலே இந்த விஷயம் பெருசா பேசப்படவே இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே தம்பி இந்த விஷயம் பேசல. ஒரு ஆசிரியர் தற்கொலை பண்ணி இறந்துட்டார்ல, நம்ம பேசணும். அதை அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி நம்ம உடனே பேசணும். அதுக்கப்புறம் இந்த பொங்கல் ஹாலிடே யாருமே அதை பற்றி பேசலை. அடுத்து ஜல்லிக்கட்டு பற்றி பேசுகிறாங்களே தவிர இதை பற்றி பேசலை. இன்றைக்கும் இன்னைக்கு சென்னையில் ஆசிரியர்கள் போராடுறாங்க. 25வது நாள் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, குண்டு கட்டையாக தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ தொடர்ச்சியாக சமூகத்தில் பேச வேண்டிய நிகழ்ச்சியை பேசாமல் விஜய் அவர்களுக்கு எதிராக ஆக்ரோஷமாக வந்து பேசுறதும் அவதூறு பரப்புறதும், இவரை கைது பண்ண போகிறாங்க, அவரை கைது பண்ண போகிறாங்க, விஜய் அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்டாங்க, விஜய் இந்த பதில் சொல்கிறாங்க. உனக்கு எப்படா தெரியும்? இதே போல தான் ஒரு பெரிய மிஸ் ஏற்கனவே பேசி சுற்றிக்கிட்டு கிடந்துச்சு. புரியுதுங்களா? எல்லாமே டுபாகூர் பயிலாக இருக்காங்க. நான் தமிழ்நாட்டில் ஒரு டுபாகூர் இருக்குன்னு தான் பார்த்தேன். ஒட்டு மொத்தமாக டுபாகூரும் பல அயோக்கிய பயல்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு தளபதிக்கு எதிராக ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னும் பொழுது எல்லாருடைய முகத்திரையும் உடைப்போம். வாரியர்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, கட்சி தொண்டர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, தளபதி விஜயை நேசிக்கக்கூடிய நபர்கள் கோடான கோடி பேர் இருக்கிறோம், உறுதுணையாக நாங்களாம் இருக்கிறோம். பார்த்துக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் தம்பி டிவிகே வைசஸ் திமுக தான். புரியுதுங்களா? உங்களை தூக்குறோம், இந்த தீய சக்தியை இங்கேருந்து அப்புறப்படுத்துகிறோம், கூட இருக்கிற பக்கவாத்தியத்தை எல்லாத்தையும் பக்காவாக வாசிக்கிறோம். புரியுதுங்களா? எல்லாத்தையும் முடிச்சு விடுறோம். பார்த்துக்கலாம். பக்கா அப்போ பக்கா மாஸ் தான். நம்ம மாஸ் தான் தம்பி. எங்களை பற்றி பேசி அது மூலம் உனக்கு வருமானம் வருது. கரெக்டாக? எங்களை பற்றி பேசுறதுனால உனக்கு வருமானம் வச்சு அது மூலம் நீ ஒரு பொழைக்கிறேன்னா மாசு யாரு? நாங்கள் தானே, அளவு தானே. அவ்வளோதான், மூடிட்டு போ. ஓகேண்ணா, நடப்பு அரசியல் பற்றி நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி. நன்றி தம்பி.